எஸ் மீடியா நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரி நகரின் பல்வேறு இடங்களில் 1,00,000த்திற்கும் அதிகமானோர் குவிந்து 12 மணிக்கு ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி கட்டிப்பிடித்து தங்களது அன்பை வெளிப்படுத்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுவையில் புத்தாண்டை கொண்டாடி மகிழ உலகம் முழுவதும் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் துவங்கிய சுற்றுலா பயணிகளின் வருகை நாள்தோறும் அதிகரித்து வந்தது. இன்று புத்தாண்டை முன்னிட்டு புதுவையில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். இதனால் நட்சத்திர ஹோட்டல்கள், விடுதிகள், பீச் ரெசார்ட்டுகள் நிரம்பி வழிந்தது. கடற்கரையில் மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. காந்தி சதுக்கம், கலங்கரை விளக்கம், நகராட்சி கட்டடம் மற்றும் தலைமை செயலகம் உள்ளிட்டவை மின்விளக்குகளால் ஜொலித்தது. கடற்கரை இணைப்பு சாலைகளிலும் மின்விளக்கு அலங்காரம் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது. குறிப்பிட்ட இடங்களில் பிரபலங்கள் பங்கேற்ற இசை, பாடல், நடனம் உள்ளிட்ட பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகள் அரங்கேறியது. கடற்கரை மற்றும் பாண்டி மெரினாவில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். கடற்கரையில் நள்ளிரவு 11:55 மணியிலிருந்தே புத்தாண்டை வரவேற்று ஹாப்பி நியூ இயர் என மகிழ்ச்சியை வெளிப்படுத்த துவங்கினர். மிகச்சரியாக 12 மணிக்கு ஒருவருக்கொருவர் கைகுலுக்கி கட்டிப்பிடித்து தங்களது அன்பை வெளிப்படுத்தி புத்தாண்டை வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உற்சாக நடனம் ஆடி, பாடல்களை பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக நேற்று பிற்பகல் 2 மணியிலிருந்து ஒயிட் டவுன் பகுதியில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆம்பூர் சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி கடற்கரை செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்பட்டது. மருத்துவம் உள்ளிட்ட அவசர தேவைகளுக்காக மருத்துவமனைக்கு செல்ல செயின்ட் ஆஞ்சே வீதி மற்றும் செஞ்சி சாலை, சூர்குப் வீதியில் ஆகியவற்றில் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டது. கடற்கரை சாலையை ஒட்டிய பகுதியில் பொதுமக்களுக்கு சிகப்பு நிறத்திலும், தேவாலயத்திற்கு வருவோருக்கு மஞ்சள் நிறத்திலும், விடுதி உள்ளிட்டவற்றில் பணிபுரிவோருக்கு ஊதா நிறத்திலும் அடையாள அட்டைகள் அவர்களின் வாகனங்களுக்காக போக்குவரத்து பிரிவு காவல் நிலையத்தில் வழங்கப்பட்டது. கடற்கரை சாலை, செஞ்சி சாலை, ஆம்பூர் சாலை, பாரதி பூங்கா, சுப்பையா சாலை உள்ளிட்ட 150 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட்டனர். சீனியர் எஸ்பி நாரசை தனியார் தலைமையில் 400 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். மாநிலம் முழுவதும் 6 போலீஸ் எஸ்பிக்கள் உட்பட 1000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். அது மட்டுமின்றி 100 தன்னார்வலர்கள் போலீசாரோடு இணைந்து பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடலில் குளித்த 4 மாணவ மாணவிகள் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு மாயமான நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவி லேகாவின் உடல் அரியாங்குப்பம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவரது மகள்கள் மோகனா, லேகா. இதில் மோகனா +2 வகுப்பும், லேகா 10ஆம் வகுப்பும் படித்து வந்துள்ளார். இவர்களின் நண்பரான எல்லைப்பிள்ளை சாவடியை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவர் நவீன் மற்றும் கேட்ரிங் கல்லூரி மாணவரான கதிர்காமம் பகுதியை சேர்ந்த கிஷோர் ஆகியோர் ஆங்கில புத்தாண்டையொட்டி புதுச்சேரி பழைய துறைமுகம் அருகே உள்ள ராக் பீச் கடற்கரை பகுதியில் குளித்து கொண்டாடியிருந்தனர். அப்பொழுது ராட்சத அலையில் சிக்கி மாயமாக்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் நேற்று இரவு முழுவதும் கடலில் தேடியும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 10ஆம் வகுப்பு மாணவி லேகாவின் உடல் அரியாங்குப்பம் கடற்கரை பகுதியில் இன்று கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று லேகாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மாயமான 3 மாணவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2024 புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு கேலண்டர் மற்றும் டைரி வழங்கப்பட்டது. புதுவையில் புத்தாண்டு மிக கோலாகலமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்று காலை காமாட்சி அம்மன் வீதியில் உள்ள ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் நிறுவனரும் முன்னாள் சபாநாயகருமான VP சிவக்கொழுந்து இல்லத்தில் ஏராளமான பல்வேறு கட்சி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் ஸ்ரீ சப்தகிரி குடும்பத்தில் உள்ள அனைத்து நிறுவனங்களின் நிர்வாகிகள், ஊழியர்கள் ஆகியோர் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், சப்தகிரி குடும்ப இயக்குனர் VPS ரமேஷ்குமார், இணை இயக்குனர் விஜய் ஆகியோரை சந்தித்து பொன்னாடை போர்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பாக கேலண்டர் மற்றும் டைரி வழங்கப்பட்டது. ஏனாம் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு புத்தாண்டு மற்றும் சங்கராந்தி நல்வாழ்த்துக்களை புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களை சந்தித்த மல்லாடி கிருஷ்ணராவ் தன் அன்பான ஏனாம் மக்களே, இரு கோதாவரி மாவட்ட மக்களுக்கும் தனது இனிய புத்தாண்டு மற்றும் சங்கராந்தி வாழ்த்துக்கள் என்றும், ஏனாமல் 2 வருடங்களாக போகர் கிளப் நடத்தி வருகின்றன. அதை தடுக்க மக்கள் முயற்சி செய்தும் இன்னும் நிற்கவில்லை. மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு தான் ஏனாம் வரவில்லை என அரசுக்கு தனது எதிர்ப்பை தெரிவித்த மல்லாடி கிருஷ்ணராவ்,
ஏனாமில் உள்ள போக்கர் கிளப்பை அகற்றக் கோரி புதுச்சேரி முதல்வர், துணைநிலை ஆளுநர், தலைமை செயலர் ஆகியோரிடம் நேரில் மனு கொடுத்ததாகவும், டிசம்பர் 31 அல்லது ஜனவரி 6ஆம் தேதிக்குள் கிளப்பை மூடுவதாக முதல்வர் உறுதியளித்துள்ளார். இதுவரை அது நிறைவேற்றவில்லை. புதுவையில் உள்ள ஏனாமில் உள்ள தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு போகர் கிளப்பில் இருந்து நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் எனவும், தனது புகாரில் யார் எவ்வளவு என்ற விவரங்களை கொடுத்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் 5462 மீனவர்களுக்கு ஓஎன்ஜிசி இழப்பீடு ஜனவரி 5ஆம் தேதி வழங்கப்படும் என அரசு உறுதியளித்துள்ளது. இந்த இழப்பீட்டை தடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த 12 நாட்களாக இந்த கோப்பு முன்னோக்கி நகரவில்லை. இழப்பீடு கேட்டு அரசை சில 100 முறை சந்தித்ததாகவும், நிறைய முயற்சி செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். புத்தாண்டையொட்டி புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நெல்லித்தோப்பு புனித விண்ணேற்பு ஆலயத்திற்கு வந்தவர்களுக்கு பூச்செடி மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. புத்தாண்டையொட்டி புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு புதுவை இளைஞர் காங்கிரஸ் சார்பில் ஊடகப் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜ் கென்னடி தலைமையில் வந்திருந்த மக்களுக்கு 500 பூச்செடிகள் மற்றும் மரக்கன்றுகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அப்பொழுது ஸ்டேட் ரிசர்ச் வின்னிங் சேர்மன் மகேஷ்நாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பூச்செடிகள் மற்றும் மரக்கன்றுகளை பெற்றுக்கொண்ட மக்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்தனர். ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி பஞ்சவலியில் உள்ள பிரசித்தி பெற்ற பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. ஆங்கில புத்தாண்டு தினமான இன்று இந்த கோவிலில் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை 3 மணியளவில் கோவில் நடை திறக்கப்பட்டு கோவிலில் உள்ள ராமர் சன்னதிகள் பூஜைகள், விசேஷ யாக பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சகஸ்ர நாம அர்ச்சனை நடைபெற்றதையொட்டி காலை 4 மணியளவில் கோவிலில் உள்ள ஸ்ரீராமர் பாதுகைக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், மஞ்சள் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. புத்தாண்டு தின சிறப்பு பூஜைகளையொட்டி பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு விசேஷ அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. சிறப்பு பூஜை நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாகூர் அருகே தங்குவதற்கு இடம் கொடுத்த வீட்டில் நகை பணம் திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். பாகூர் அடுத்த குடியிருப்பு பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜேஸ்வரி. இவர் புதுச்சேரி கடற்கரை நகராட்சி பொது கட்டண கழிப்பிடத்தில் வேலை செய்கிறார். அங்கு அடிக்கடி வந்து செல்லும் திண்டிவனம் ஐக்கம்பேட்டையை சேர்ந்த வளர்மதி என்ற பெண்ணுடன் ராஜேஸ்வரிக்கு நட்பு ஏற்பட்டது. கடந்த நவம்பர் 11ஆம் தேதி ராஜேஸ்வரியிடம் வளர்மதி தனது தாய் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், அங்கு தங்க இடமில்லாததால் உங்கள் வீட்டில் ஒரு நாள் தங்கிக் கொள்கிறேன் என கேட்டுள்ளார். ராஜேஸ்வரி வளர்மதியை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து தங்க வைத்துள்ளார். மறுநாள் காலை இருவரும் புதுச்சேரி சென்றனர். அதன் பிறகு ராஜேஸ்வரி வேலை முடிந்து வந்து பார்த்தபொழுது வீட்டில் வைத்திருந்த 3 சவர நகை மற்றும் வெள்ளி பொருட்கள், பணத்தை காணவில்லை. இதுகுறித்து ராஜேஸ்வரி வளர்மதியின் மீது சந்தேகம் இருப்பதாக பாகூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து வளர்மதியை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் நகை, பணத்தை திருடி அடமானம் வைத்தது தெரியவந்தது. இதையொட்டி அவரை கைது செய்த போலீசார் நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.